ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நல்லது நடக்க வேண்டும் என காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயத்தை நாளையே நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். எப்போதம்மா என் வாழ்வில் நல்லது நடக்கும்? உங்களைத்தானே நான் எல்லாமுமாக நம்பி காத்திருக்கிறேன். நான் எதிர்பார்த்த மங்கள காரியமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல விஷயமும் கூடிய விரைவில் நடக்க வேண்டும் என என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? உன்னுடைய முழு நம்பிக்கையும் இப்போது என் பக்கம் திரும்பிவிட்டது என்பதை நானும் உணர்ந்து விட்டேன் என் செல்லமே. அதன் பிரதிபலனாக தான் இப்போது உன் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தப் போகிறேன். நிதானம் தவறும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். இனிமேல் நான் சரியாக நடந்து கொள்வேன், இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு அதையே மனதில் உறுதியாக நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்யப்பார். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகவும் கூர்மையானது. அது யாரையும் யாருடைய வாழ்க்கையையும் சிதைத்து விடக்கூடாது, யாருக்கும் காயத்தையோ வேதனையோ உண்டு பண்ணிவிடக் கூடாது என்பதில் நீ தெளிவாக இருந்து கொள்ளின் செல்லமே. யாரென்றே தெரியாத மனிதர்களின் வாழ்க்கையில் நிகழும் கஷ்டங்களை கேட்கும்போது உன்னையும் அறியாமல் கண்கள் கலங்குகிறதல்லவா? அப்படிப்பட்ட மனிதாபிமானத்தோடும் மனிதநேயத்தோடும் இருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நிச்சயம் நல்லதை நடத்தியே தீருவேன். மற்றவர்களின் மனதை கவர்வதென்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. உன்னுடைய அறிவும் அழகையும் யாரையும் கவர முடியாது. அது உண்மையான கவர்தலாகவும் இருக்காது. அது போலியாய் பொய்யாய் பகல் வேஷம் போடுவதை போலதான். ஆனால் நீ மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசும் விதமும் பழகும் விதமும் மற்றவர்களை மதிக்கும் விதமும் எல்லாரையும் உன் பக்கமாக ஈர்த்துவிடும் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாருக்கும் பிடித்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என தனியாக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். நீ நல்ல பிள்ளையாக, நேர்மையான பிள்ளையாக, எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து பணிவோடு பேசக்கூடிய பிள்ளையாக எப்போதும் இருந்தாலே போதும். அது உனக்கான மதிப்பையும் மரியாதையும் தானாகவே கொண்டு வந்து சேர்த்துவிடும். உன்னை புரிந்தவர்கள் எல்லாருக்கும் நீ நல்ல புத்தகமாக இரு. அவர்கள் உன்னிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து விடுவார்கள் அல்லவா? உன்னை புரியாதவர்களுக்கு நீ எதையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டாம். ஏனெனில் நீ எப்போதும் திறந்த புத்தகமாக தான் இருக்கிறாய். மனதில் பட்டதை பேசுகிறாய், யதார்த்தமாய் யோசிப்பதை சொல்கிறாய். ஆனால் அவர்களுக்கு உன்னை புரியவே இல்லை என்றால் அவர்களுக்கும் உனக்கும் சரியாக ஒத்து வராது என்ற அர்த்தம். உன்னை போல் உன் குணத்தை போல உள்ள மனிதர்கள் தானாகவே உன்னிடம் வந்து சேர்வார்கள். ஆனால் உனக்கும் யாருக்கும் ஒத்து வராதோ அவர்கள் உன்னிடமிருந்து தூரமாகவே இருந்து உன்னை புரியாதவர்களாகவே இருந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் நீயும் புதிராகவே இருந்து விடலாம் அல்லவா? மற்றவர்களின் வார்த்தைகளை விட அனுபவம்தான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். யாரும் அறிவுரை சொல்கிறார்கள் அது இது என்று கேட்டுக்கொள்வதெல்லாம் சரி, அதன்படி நடக்க வேண்டும் என்கிற அவசியம் உனக்கு இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்க்கையும் வெவ்வேறாக இருக்கும்போது அவரவர்கள் வாழ்வில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம்தான் அவரவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். உன் வாழ்க்கையிலும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு கஷ்டங்களை அனுபவித்து துன்பப்பட்டு துயரப்பட்டு தானே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ எதிர்பார்க்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் என்னால் நிகழ்த்தி கொடுக்க முடியும். என் மீது நம்பிக்கை வை. அதே நேரத்தில் நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களையும் நான் உன் வாழ்வில் வரவழைப்பேன் என நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. மாற்றம் என்பது நினைத்தவுடன் வந்து விடாது. அதற்காக கொஞ்சம் உழைப்பையும் கொஞ்சம் முயற்சியையும் கூட நீ செய்ய வேண்டும். நீ எதிர்பார்த்த நல்ல காரியத்தை உன் விருப்பம் போல நான் நிறைவேற்றி தரதான் போகிறேன். கொஞ்சம் பொறுத்திருப்பாயா? சரியான நேரத்தில் சரியானபடி உனக்கான உரியதை உன்வசம் நான் ஒப்படைப்பேன். நல்ல மரங்களிலிருந்து நல்ல கனிகள் நிச்சயமாக வந்தே தீரும். அதே போலதான் நல்ல மனிதனாக வாழக்கூடிய நீ நிச்சயம் நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்வாய். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தானே உனக்கான நல்லதை உன் விருப்பம் போல நடத்தி கொடுக்க நான் வந்துள்ளேன். நீ இருக்கும் இடத்தை அனுபவித்து கொண்டு அதற்கேற்றாற் போல அனுசரித்து கொண்டு வாழ பழகு. ஏனெனில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழ்நிலையும் அவர்கள் நினைத்தது போல அமைந்து விடாதல்லவா? உன்னை சுற்றி என்ன இருக்கிறதோ, உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைந்துள்ளதோ, உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால்
போதும் என்ற மனதோடு மனநிறைவோடு திருப்திகரமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைத்து உன் வாழ்க்கையே சொர்க்கமானதாக மாறிவிடும். இதுநாள் வரை நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் நடப்பதை நீ நினைப்பது போல மாற்றிக்கொள்ள முடியும். ஆம் என் செல்லமே, இதுதான் நடக்கும் என தெரிந்த பிறகும் ஏன் நடக்காததை நினைத்து வருத்தப்படுகிறாய்? நடப்பது நினைக்கவில்லை என்றால் நினைப்பதை நடத்தி கொள்ளுமாறு உன் செயல்களை அமைத்துக்கொள். அது நிச்சயம் உன்னால் முடியும். நீ நினைப்பது போல பல விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியே உறுதியும் உனக்குள் இருக்கிறதல்லவா? அதன்படி உனக்கான கடின உழைப்பை செய்து கடின முயற்சியை செய்து உனக்கான வெற்றியை நீ பெற்று கொள்ளலாம். எப்போது பார்த்தாலும் என் வாழ்வில் நிம்மதியில்லை, சந்தோஷம் இல்லை என்றுதானே சொல்லுகிறாய்? நிம்மதியை தேடி வெளியில் எங்கும் நீ அலைந்து விட வேண்டாம். உனக்குள் இருக்கும் சில தேவையில்லாத ஆசைகளையும் தேவையில்லாத எண்ணங்களையும் நீ கைவிட்டாலே போதும். ஆனால் மனிதர்கள் என்னவோ ஆசைகளை கைவிடவும் ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறார்கள். அனாவசியமாய் தேவையற்ற விஷயங்களை நினைப்பதையும் நிறுத்த மாட்டேன் என்கிறார்கள். நீ ஒருமுறை உன்னிடம் இருக்கக்கூடிய ஆசைகளை துறந்து அனாவசியங்களை மறந்து வாழ ஆரம்பி. நிம்மதி எப்போதும் உன் துணையாய் உன் வசமாய் இருக்கும். நீ எப்போது நடக்காததை நினைக்கிறாயோ, கிடைக்காததை நினைத்து வருத்தப்படுகிறாயோ, அப்போதிலிருந்து தானே உன் வாழ்வில் கவலைகளும் பிரச்சனைகளும் அதிகமானது. நீ எதை நினைக்கிறாயோ அதை உனக்கு நடத்தி தர இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் என என்னை முழுவதுமாய் நம்பு. நீ மனதில் எதை யோசிக்கிறாயோ, எந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைக்கிறாயோ, அது இந்த பிரபஞ்சம் மூலமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும். நீ கற்பனையாய் நினைத்ததையெல்லாம் நிஜமாய் நான் உருவாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பென்பது மனிதர்களுடைய மனம்தான். ஏனெனில் இந்த உலகத்தில் எல்லாமே எது எப்படி வேண்டுமானாலும் நிகழும். ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கும். ஆனால் மனிதர்களின் மனம் என்பது அளவில்லாமல் எதையெதையோ யோசிக்கும், எதையெதையோ செய்ய துடிக்கும், எதையெதையோ அடைவதற்கும் ஆசைப்படும். அப்படி உன் மனதில் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதிற்கு அமைதியையும் நிதானத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உன் மனதை நீ அழகுபடுத்தினால், உன் மனதில் தேவையில்லாத குப்பைகளை களைந்து தூக்கி போட்டால் உன் வாழ்க்கை தானாகவே அழகானதாக மாறிவிடும். என் செல்லமே, உனக்கு வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. வேண்டாதது தானாகவே உன்னை விட்டு விலகி போகும். ஆனால் அது புரியாமல் தேவையில்லாத விஷயங்களிலும் அடுத்தவர் வீட்டு விஷயத்திலும் நீ அதிக கவனம் செலுத்துகிறாய். நான் சொல்வதை கேள். உனக்கு எது அவசியமோ அதை பற்றி மட்டும் யோசி. அவசியமானது நிச்சயம் உன் வாழ்வில் அழகாய் வந்து சேரும். அனாவசியமான விஷயங்களையும் அனாவசியமான மனிதர்களையும் பற்றி சிந்தனை செய்தால் தேவையில்லாத கவலைகளும் பிரச்சனைகளும் தானே உனக்கு வந்து சேரும். நான் சொல்வதை கேட்டு என் வார்த்தைகளை நம்பி காத்திரு. இந்த நொடி முதல் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்து காட்டுகிறேன். நாளைய நாளையும் உனக்கான நாளாய் நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. இந்த உலகில் இருக்கக்கூடிய இந்த நொடிதான் உண்மை. மற்ற எல்லாமே நேற்றுடைய நினைவுகளும் நாளைய நாளின் கற்பனைகளும் தான்.